நீ நல்ல கனி கொடுக்கணுமா, உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கும் தேவனுக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நிலைத்திரு. வாய் தந்து சொல்லுங்க, நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பது என்பது பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருப்பது. நம்ம மார்க் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 4:17வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கேயும் ஊமையாக பேசுகிறார். என்ன ஊமையை பேசுகிறார் அப்படின்னா, விதைக்கிறவன் விதைகளை கொண்டு புறப்பட்டான். அவன் விதைகளை தூவி கொண்டு போகும்போது சில விதைகள் இந்த முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, கற்பாறை இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது. இந்த கற்பாறையில இருக்கிற இந்த விதை விழுந்துச்சு பாருங்க, அது என்ன நடந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். காலம் மாத்திரம் நிலைத்திருக்கும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப என்ன, வசனத்தை கேட்டவுடன் உற்சாகமாயிடுவாங்கப்பா. இப்ப பாருங்க, வீட்டுக்கு போகும்போது நம்ம அப்பா நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரை, எழும்பி நிற்கும் போது ஆண்டவரை நான் கனி கொடுன்னு ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு கேட்டீங்க பாருங்க, நன்மை செய் இன்னும் இல்ல, வீட்டுக்கு போன உடனே கத்துவாங்க. ஏதோ போற வழியில பிரச்சனை உண்டாகும், யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. ஆனா உடனே நமக்கு என்ன மறந்துடும், இந்த மெசேஜ் மறந்துடும், இந்த வசனம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். என்னையா சொல்லிட்ட அப்படின்ட்டு நம்ம ஏறி குதிப்போம். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல நீங்க நிலைத்திருக்கணும். எதுல நிலைத்திருக்கணும்? வசனத்துல நிலைத்திருக்கணும். ஒருவேளை நீங்க வசனத்தினால வருகிற துன்பம், உபத்திரவம், பிரச்சனைகளினால நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னா, நான் எந்த இடத்துல விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, என் நிலம் இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். என் நிலத்துல என்னுடைய இருதயம் இன்னும் நல்ல நிலமாய் மாறல என்று சொல்லி அர்த்தம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க இருதயத்துல தேவனாகி கர்த்தர் வசனத்தை விதைக்கிறார். உன்னுடைய வசனத்தின்படியாய் நீங்க நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை கனியுள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நிலைத்திருப்பது என்ன, நீங்க வேதத்துல வாசிக்க கூடும், எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் இந்த கன்மலை மேல கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் அசைக்கப்படாதான். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அதற்கு எதற்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கிறார், எந்த மனுஷன் என் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல இந்த வார்த்தையின்படி நடக்கிறானோ அவன் நிலைத்திருப்பான். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எத்தனை மாந்திரீகங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களை ஒரு நாளும் சத்ரு மேற்கொள்வது இல்லை. ஆமென் சொல்லுங்க, கைய மேல இருந்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நிலைத்திருங்க, வசனத்துல நிலைத்திருங்க. நீங்க வசனத்தின்படியாய் வாழ ஆரம்பிக்கும் போதே நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும்.